கொடுக்கக்கூடிய தொகுப்பை பற்றி நாங்கள் பேசவில்லை. விவசாயிகளுடைய வறட்சி நிவாரணத்தை தான் நாங்கள் கேட்டோம். தொகுப்பு நிதிக்கும் நிவாரணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. இது பேப்பர் படிச்சா தெரியாது. விவசாயிகளை நேரடியா சந்திக்கணும்னு சொன்ன உடனே வாங்கினாரியா 5000 வாட்ஸ் பல்பு டமக்குன்னு அப்போ உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கல. அவருக்கு பல கண்ட ஆட்கள்லாம் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பல்பு வாங்கினா தெரியுமா? நம்ம வேளாண்மை துறை அமைச்சர், அவர் பேர் என்னது, இது வேற மறந்து போய் வினோத், மாண்புமிகு வினோத் அவர்கள் வேளாண்மை பட்ஜெட்டை கொண்டு போய் திருப்பதியில் வச்சு சாமி கும்பிட்டு வந்தார். அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ராமமும் மொட்டையும் தான். திருப்பதினா ராமம், இன்னொன்று என்ன மொட்டை. விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணாமல் ராமம், காவிரி நீரை திறந்து விடாமல் மொட்டை அப்படின்ட்டு அவரு பெரிய நம்ம கவிஞர் காசிமுத்து மாணிக்க மாதிரி. இவ்வளவு நாள் சூரியனால் மக்களுக்கு வேர்த்தது, இப்பொழுது சூரியனுக்கே வேர்த்திருக்கிறது. இதுக்கு முதலமைச்சர் சிரிப்பாருன்னு பார்த்தா அவர் இருந்தா, ஏண்டா விளங்காத பிட்டா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு. எங்க அண்ணன் சிங்கம் ஓ பன்னீர்செல்வம் எந்திரிச்சாரியா, 1000 ராக்கெட்டுகள் விட்டாலும் சூரியனை யாரும் நெருங்க முடியாது, அந்த சூரியனை யாரும் தொட முடியாதுன்னு யார் சொன்னா? எங்க அண்ணன் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொன்னார். அவரு கொடுத்தாரு பாருங்க ஒரு பல்பு, மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையனுக்கு. நீங்கள் யாருடைய படத்தை இப்பொழுது பாக்கெட்டில் வைத்திருக்கிறீர்கள்? யாரு? எங்க ஐயா செங்கோட்டையன். பெரிய கண்டுபிடிப்பு. நான் பாருங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அதுக்கும் ஓபிஎஸ் கொடுத்தாரு 2000 வாட்ஸ் பல்பு. நான் எந்த கட்சியில் இருக்கிறேனோ அந்த கட்சிக்கு விசுவாசமாக தலைவருடைய படத்தை வச்சிருக்கேன். உங்களை மாதிரி போட்டோ வச்சு ஏமாத்துறவன் நான் இல்லைன்னாரு. அந்த கட்சியில் இருக்கவங்க விஜய் படத்தை தானே பாக்கெட்டில் வச்சிருக்கணும். இது என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாழுமா? வாங்கினாரா பல்பு? அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர், எல்லா அமைச்சருக்கும் அவர் தான் எந்திரிச்சு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு நீட் தேர்வை முதலில் பாராளுமன்றத்திலே கொண்டு வந்தது அன்று துணை அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் திமுக. ஒண்ணு எல்லாம் எந்திரிச்சார். நம்ம கொறடா துணை அமைச்சர்லாம் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த குலாம் நபி ஆசாத் அவர் தான் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்த நீட் தேர்வை எங்க மாநிலத்துக்கு நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொல்லி மற்ற மாநிலங்களெல்லாம் நீட் தேர்வை நடத்திய போது அதை மறுத்து நீட் தேர்வை நடத்தாமல் தடுத்த தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னாரா? வாங்கினாரா ஒரு பல்பு? ஏதாவது நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கப்ப டக்குன்னு டேக் டைவர்ஷன் எடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருக்காங்க. அவர் தான் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர். வேற என்னமோ பேசிட்டு இருக்கான். அவர் எந்திரிச்சு 4 ஆண்டுகள் எதற்கும் பயப்படாமல் இருந்தவர் எங்களுடைய முதலமைச்சர். உன்னை இப்ப அதை யாராவது கேட்டாங்களா? காவிரி தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கான். 4 வருஷம் பயப்படாம இருந்தாராம். நான் மட்டும் சட்டமன்றத்தில் இருந்திருந்தேன்னா இந்த பதில் சொல்லியிருப்பேன். உங்கள் முதலமைச்சர் எதற்குமே பயப்படவில்லை என்று நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்தார். கரூரிலே 41 பேர் இறந்த பிறகு 40 நாட்கள் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்ததற்கு பெயர் வீரமா பயமான்னு கேட்டிருப்பேன். நான் கேட்கணும்னு நினைச்சாங்க. அதான் நம்ம சபாநாயகர்னு ஒருத்தர் யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. அவருக்கே தங்கம் தென்னரசு பல்பு கொடுத்தாரு. பொய் அப்படிங்கிற வார்த்தையை நிதியமைச்சர் சொன்னோன்னே பொய் என்ற வார்த்தையை கூறக்கூடாது, சட்டமன்றத்தின் விதினாரு. நம்ம முன்னாள் நிதியமைச்சர் தம்பி தங்கம் தென்னரசு எந்திரிச்சு பொய் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று விதி கிடையாது, உறுப்பினர் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று சொல்லத்தான் கூடாது என்று விதி. திருக்குறளை காமிச்சார். பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் அப்படின்ற திருக்குறளை நான் சட்டமன்றத்தில் சொல்லும்போது பொய்யின்னு அதில் வார்த்தை வந்திருக்குன்னு சொல்லாமல் விட முடியுமா அப்படின்னாரு.
எஸ், பல்பு. ஃபைனல் பல்பு தெரியுமா? 3 மாதங்களில் 15,000 கோடி கஜானாவில் கொண்டு வந்து சேர்த்தோம். யாரு? மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன். தங்கந்தனர் செந்திருச்சு. அந்த 15,000 கோடி என்னென்ன இதில் வந்துச்சுன்னு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம்னாரு. It is imperishable and unshakable for us. Expected. என்ன எக்ஸ்பெக்டட் தெரியல. எதிர்பார்த்தோம், வந்துகிட்டு இருக்குன்னு தேவையாங்கிறேன் நான். நேரம் நம் தலைவர் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தால் எங்கள் சகோதரிகளுக்கு 8,000 ரூபாய் கூப்பன் கிடைச்சிருக்கான். 3 பொருள்களை நேரம் வீட்டில் வாங்கி நீங்க சேர்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அல்வா. ஆனா அண்ணன் சீர் ஒவ்வொரு அதை எப்படி பேசினாரு மேடையில பிரச்சாரத்தை. நாங்கள் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து பெண்களும் பேருந்திலே இலவச பயணம் செய்யலாம். 5 கிலோ அல்வா மாவே இல்லாம கிண்டி நம்ம சகோதரிகளுக்கு கொடுத்து அதுக்கெல்லாம் ஏற்கனவே என் தலைமையும் கொடுத்த அந்த திட்டத்தில் தான் ஐயா மகளிர் விடியல் பயணம் என்ற விடியல் பயணம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் விடியல் என்ற வார்த்தையை எடுத்திருக்காங்க. விடியல் என்றால் என்ன அர்த்தம்? இருளை நீக்குகின்ற வெளிச்சம். இருண்ட ஆட்சிக்கு விடியல் என்றால் பிடிக்காது. அதனாலதான் விடியல் என்ற வார்த்தையை நீக்கி இருக்கிறார். பேரை மாற்றுவது ஏன்? தலைவர் கலைஞருடைய பெயரை எடுத்துவிட்டு கலைஞர் இல்லம் என்ற திட்டத்தை என்னமோ ஒரு இல்லம்னு மாற்றி வச்சிருக்காங்க. என் தலைவருடைய பெயரை நீக்குவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவோ நின்றுட்டு இருக்காங்க. என் சகோதரியும் காவல்துறை அதிகாரியா அப்படி பேண்ட் ஷர்ட் போட்டு நின்று அப்படி ஒரு சலிட் அடிக்கிறாங்க பார். அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டம்யா சொல்றது என் தலைவரை பத்தி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேர்ல. அந்த சர்க்காரியா கமிஷன்ல தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போறாரு. கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்காந்துருக்காரு. உள்ள நுழைஞ்சோன்ன நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க உட்காருங்க, காப்பி குடிக்கிறீங்கள? சிபிஐக்காரனுக்கு காப்பி மூட்டை முடிச்சோட இருக்கேன், கைது பண்ணுறதுன்னா கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்காரு. ஐயா நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு பை வச்சுருந்துருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்தவன் இத்தத்தண்டி மூட்டையை எதுக்கு பக்கத்தில் வச்சுருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோடனே அந்த பையிலேருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு, டொப் அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ளே வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்றைக்கெல்லாம் இல்லை. அதனால் டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் மாதிரி ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படி இல்லை, அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல. என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு. தன்னை எதிர்த்து
சமர்புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு யாரு? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலா இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு. என் தலைவன் டாக்டர் கலைஞரை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா? கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா?